இப்ப நம்ம சமீப காலமா மக்கள் நிறைய குறைபாடுகள்னால உடல் ரீதியா மன ரீதியா நிறைய பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த முதுகு தண்டுல பிரச்சனைகள், அது கழுத்தாகட்டும் முதுகாகட்டும் நடுமுதுகு அல்லது கீழ்முதுகு, பேக் பெயின் சொல்லப்படுற கீழே இருக்கக்கூடிய இடுப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டு பகுதி, இப்படி அன்றாடம் ரொம்ப அந்த வலியில துடிச்சு போயிடுறாங்க. ஒண்ணு அது வேலை செய்யறவங்களாகட்டும், வேலைக்கு ஆபீஸுக்கு போறவங்களாகட்டும், அல்லது வீட்டு வேலை செய்யக்கூடிய தாய்மாராகட்டும், அவங்களுக்கு இதனால மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுது, மன அழுத்தம் கூடுது. இதற்கு சீன மருத்துவத்துல தீர்வு இருக்கா? நிறைய தீர்வு இருக்கு. இப்போ அதிகமான பேருக்கு இந்த பேக் பெயின், முதுகுவலி, இடுப்பு வலி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எவ்வளோ சிகிச்சை எடுக்கிறாங்க, எத்தனையோ மருத்துவத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் முன்பே சொன்னது போல சீன மருத்துவம் அழகான ஒரு தீர்வு சொல்லுது. பேக் பெயின் இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, முதுகுவலி இருக்கு அப்படின்னா அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி நோயை தேடிட்டு இருக்கிறத விட இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருடைய லார்ஜ் இன்டெஸ்டின் அண்ட் யூரினரி பிளாடர், யாருடைய பெருங்குடலும் சிறுநீர் பையும் பாதிக்கப்பட்டிருக்கோ நிச்சயமாக அவங்களுக்கு பேக் பெயின் வந்துடும். பேக் பெயின் சொல்ல இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த கழுத்து வலியில் இது சம்மந்தப்பட்டது தான். அப்போது பேக் பெயினுக்கு ஒரு மருந்து தடவிக்கிறதோ அங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து தற்காலிக தீர்வு தான் தரும், நிரந்தர தீர்வு தராது. அதனால தான் எத்தனையோ தடவை ஆப்ரேஷன் பண்ணி கூட சில பேர் முதுகு வலி வந்துடுது. ஆனால் எந்த ஆக்சிடென்ட் ஆகாமல் எதுவுமே இல்லாமல் முதுகு வலிச்சுக்கிட்டே இருக்கு, இடுப்பு பக்கம் வலிச்சுட்டே இருக்கு, கழுத்து பக்கம் வலி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா தைலம் தேய்ச்சாலோ ஒரு வலி மாத்திரை சாப்பிட்டோட தற்காலிகமாக வலி போக முடியாது, மீண்டும் இந்த வலி வந்துடும். இப்போ சீன மருத்துவம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வலி உள்ள இடத்த அப்படியே விட்டுருங்க, அதை கண்டுக்காதீங்க. இதுக்கு மூல காரணம் என்ன? சிறுநீர் பையும் பெருங்குடலையும் சரி பண்ணா வலி நிரந்தரமாக சரியாகிவிடும். இதனால வேற சில பெனிஃபிட்டும் வரும். என்ன கேட்டினா, மனசில் உள்ள பயம் உணர்ச்சி இதெல்லாம் சரியாகிடும். நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 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 பிரபலமான நபரை உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என் பேர் ஏ பாலதண்டபாணி. I am running 69. I am working in Shiva Automobiles. We are Mahindra dealers as a general manager in Trichy. எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா I have some spinal cord problems for which அதுக்காக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். 2005 வந்து இந்த ஸ்பைனல் கார்டு L3, L4, L5 பல்ஸ் ஆயிடுச்சுன்னு டாக்டர்ஸ், அலோபதி டாக்டர்ஸ் அதுக்காக சில ட்ரீட்மெண்ட்ஸ் சும்மா மெடிசின்ஸ் அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சர்டன் பீரியடு பெயின் இல்லாமல் இருக்கும், அப்புறம் திருப்பி வலி வந்துடும். எகைன் டாக்டர் போவோம், மருந்து சாப்பிடுவேன். இது இடையில பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 months பேக் என்னோட நண்பர் ஒருத்தர் இது பண்ணிட்டு இருக்கீங்க, why not you go for டாக்டர் ஷேக் அலாவுதீன் தஞ்சாவூர்ல இருக்காரு, அவரை பார்க்கலாம்னு சஜஸ்ட் பண்ணிட்டு தென் ஐ கேம். ஐ டாக் டு ஓவர் போன்ல பேசினேன் அவர்கிட்ட. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க வாங்க, நேர்ல வாங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம், டோன்ட் வரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நேரா வாங்க அப்படின்னாரு. தென் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன் டே ஐ கேம் ஹியர். பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லை, சும்மா நான் கை நாடி பார்த்தாரு, என்ன ப்ராப்ளம்ன்றத அவரே சொன்னார், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் ஒரு 5th டைம் இப்போ இந்த இதை எடுத்துட்டு இருக்கேன். இந்த 5th டைமுக்குள்ள எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா, 5th டைம் மீன்ஸ் இட் இஸ் அபவுட் 6 வாரம் வந்துட்டு இருக்கேன். இடையில 1 or 2 times வரல. 6 வாரத்துல எனக்கு பாத்தீங்கன்னாக்கா ஐ கெட் ரிலீஃப் சம் 40 to 50%. அந்த ஸ்ட்ரெயின் இல்ல, அந்த ஸ்ட்ரெயின் அதாவது அப்ப என்னன்னா ஆல் த டைம்ஸ் எப்ப பார்த்தாலும் உடம்புக்குள்ள வலி இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கும். இப்போ ஆஃப்டர் திஸ் ட்ரீட்மெண்ட், இப்போ இதுல ஒன்றும் மருந்து, மெடிசன், டயட் கண்ட்ரோல் எதுவுமே இல்லைங்க. அவர் ரெகுலர் லைஃப்ல இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கேன். பட் ஐ கெட் ரிலீஃப் ஒரு 40 to 50% வித் இன் திஸ் 5 weeks, 5 attemptல.